தாம்பத்திய தீட்டு என்று ஒன்று உண்டா? தீட்டு தீட்டுங்கிறதுக்கு ரெண்டு பொருள் படும். ஒன்று ஹைஜீனிக் இல்லாதது, அசுத்தமானதுன்னு அர்த்தமாகும். ஒன்று விழுப்புன்னு சொல்லுவாங்க. ஆக உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும், அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் தீட்டு. இப்போ நம்ம கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறோம், போயிட்டு வந்தால் குளிக்கிறோமா? கோயிலுக்கெல்லாம் போகிறோம், போயிட்டு வந்தால் குளிக்க மாட்டோம். குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவோம். நம்மளோட உடலும் உள்ளமும் சமநிலைப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம கோயிலுக்கு போகிறோம். குளித்ததுக்கப்புறம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உடம்புல தண்ணி ஊற்றும் போது நம்மளோட மனநிலை சமப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம். கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போகிறோம், போயிட்டு வந்து யாராவது குளிக்கிறது உண்டா? குளிக்க மாட்டோம். நல்ல விஷயங்கள் போயிட்டு வந்தால் குளிக்க மாட்டோம். ஆனால் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? குளிச்சிடும். அப்போது துக்க காரியங்கள்லாம் தொத்திக்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு குளித்து நம்மளை உடலில் இன்னும் ஹைஜீனிக்காக ஒன்றும் கெடுதல்லாம் ஒன்றும் வந்துட போகிறதில்ல. எல்லாம் ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு தான் வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த வகையான நோய் கிருமியும் இப்போல்லாம் தொத்தின்னு வந்துட முடியாது. டெத்தெல்லாம் ஆனால் நாள் கணக்காக வார கணக்காக போட்டு வச்சுருந்த காலம்லாமா இருக்குது, அதெல்லாம் போடவும் முடியாது யாரும். ரெண்டாவது, அழுகி போய் அதில் கரிமையெல்லாம் பரவுற அளவுக்குலாம் வச்சுருந்த எந்த உடம்புலையும் நம்ம பார்க்குறதில்ல. 24 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சிடுறாங்க. ரெண்டாவது, இப்போல்லாம் அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வச்சு அதில் தான் வச்சு தான் பாதுகாத்து தான் கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடிக்கு மேலே தான் நம்ம வரோம், மாலையை மாற்றிட்டு வரோம், நேராக கூட போடுறதில்ல. ஸோ அதனால் இப்போ ஹைஜீனிக் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெட்டு போயிடாது, நோய் தொற்று ஒன்றும் வந்துடாது. ஆனாலும் நம்ம வந்தோன்னும் குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? அன்றாடம் ஒரு தெருவில் போகிறோம்னா இப்போல்லாம் ஊருக்குள்ளேயே சுடுகாடு இருக்குது. இங்கே வடபழனிலலாம் பார்த்தீங்கன்னா, கேகே நகர், வடபழனி, இது சென்னையில் பல இடங்களில் சுடுகாடு பக்கத்தில் ஊர் இருக்குது. கனமாப்பேட்டை சுடுகாடு பக்கத்தில், சைதாப்பேட்டை, வடபழனியில் 26 அடுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது சுடுகாடு ஒட்டி. நெசப்பாக்கத்தில் சுடுகாடு பக்கத்தில் எல்லாம் அது வீடுங்கள்லாம் அந்த சாம்பல் அப்படியே வீட்டு ஜன்னலெல்லாம் படியுது. அந்த மாதிரி நெருக்கமாக இருக்குது சுடுகாடுகள்லாம் சிட்டிக்குள்ளே. இவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது வராத வியாதி அங்கே வரப்போகுது. அந்த ஹைஜீனிக் நம்ம காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் ஊருக்கு வெளியே தான் வச்சுருந்தாங்க. இடுகாடு சுடுகாடு எங்கே இருக்குன்னா ஊருக்கு வெளியே இருந்தது, ஆத்தங்கரை ஓரமாகவோ. ஏன் ஆத்தங்கரை ஓரமாக இருந்ததுன்னா, அங்கே போயிட்டு சமாதி பண்ணதுக்கப்புறமா அவங்கள அடக்கம் பண்ணதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு வந்துடுறதுக்கு சௌகரியமாக ஆத்தங்கரை பக்கத்தில் இருந்தது. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இருந்தது சுடுகாடு இடுகாடெல்லாம். இன்றைக்கி ஊருக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கா நம்ம குளிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஹைஜீனிக்கு தொற்று நோயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டுமல்லாமல், அங்கே இருக்க அந்த துக்கமான வைப்ரேஷனை கண்டினியூவாக நம்ம நம்மளை தாக்கக்கூடாது. அந்த துக்கமான வைப்ரேஷன் கண்டினியூவாக நம்மளை தாக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடம்புல தண்ணியை ஊற்றுனாக்கா மனசு சாந்தப்படுத்தி சமநிலைக்கு வரும். மனது சாந்தமாகி சமநிலைக்கு வரும். அதனால் குளிக்கிறோம். டெத்துக்கு போயிட்டு வந்தால் உடனே குளிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் குளிச்சுட்டு தான் உள்ளே வருவான். பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். மருத்துவமனைக்கு போனாக்கா போயிட்டு வந்தால் அது தீட்டு தான், குளிக்கணும். பிரசவம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 10 நாளுக்கு அந்த பிரசவ தீட்டு 10 நாள் இருக்குது.
10 நாள் வரைக்கும் அங்கே வந்து எந்த நல்ல விஷயமும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா நடந்ததுக்கப்புறம் தான் பூ பெய்திய பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்க. அல்லது ஒரு 5 நாளாச்சு குறைஞ்சது 5 நாள் தீட்டாச்சு இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உளவியல் மற்றும் அறிவியல் முறைப்படி. அறிவியல் முறையில் என்னென்னா எந்த வகையான நோய் தொற்றுக்கும் ஆளாகாமல் இருக்கணுங்கிறது தான் அறிவியல். உளவியலுங்கிறதுனா அந்த மன அவஸ்தை வந்து அதுலேருந்து வேற ஒரு சிந்தனையில் நம்ம செயல்பட்டு விடக்கூடாதுன்னு. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா தாம்பத்திய திட்டு அப்படின்னா, முதல் இரவுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ள ரூமுக்கு அனுப்பி வச்சு பெற்றவங்களே நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம்லாம் பார்த்து அனுப்பி வைக்கிறாங்க. இது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? நல்ல விஷயந்தான். அதனால தான் அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்து காலையில் குளிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஏன் அது சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதே மூடில் இருக்கக்கூடாது, அவங்கள நார்மல் ஆக்கணுங்கிறதுக்காக குளிக்க வைக்கிறது. அதே மூடில் இருக்கக்கூடாது, நார்மல் ஆகணும். குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், திருப்பி அன்றைய வேலையை எனக்கு கவனிக்கணும். இது மாதிரி நாளாச்சு. புது மாப்பிள்ளைங்கிற ஜோர் போயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் அதே மாதிரி இருக்கான்னா கிடையாது. பழகி போன விஷயத்துக்கு அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலம் மாறி போச்சு. நைட் டியூட்டி பார்க்குற காலம் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க, செக்யூரிட்டிங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க. எண்ணற்ற நைட் டியூட்டிக்கு வந்துருச்சு. நைட்டு ரெஸ்டாரண்ட் வேறு வந்துருச்சு. இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால நேரம் கிடைக்கும்போது அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. இந்த சந்தோஷமான சூழ்நிலை இது வந்து தாம்பத்தியம் சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்னா குளிக்கணுங்கிறது அல்ல அதெல்லாம் தீட்டுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து எந்த வகையான அறிவியல் பூர்வமான நோய் தொற்றுக்கும் அறிவியல் பூர்வமான காரணங்கள் கிடையாது. ஆனால் உளவியல் ரீதியாக நம்மளை சமநிலைப்படுத்திட்டு அடுத்த வேலை தொடங்கணுன்னாக்கா குளிக்கிறது அவசியம். உடல் முழுக்க பரவக்கூடிய உணர்வு அது. உடல் முழுக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவக்கூடியது அந்த உணர்வு. அந்த உணர்வெல்லாம் அடக்கிட்டு அடுத்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக குளிக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அதை தொடாத இதை தொடாத இதெல்லாம் தொடாமல் இருக்குன்னு நாங்கள் குளிச்சுட்டா எல்லோரும் வந்து இப்போல்லாம் வந்து காலங்காத்தால் 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் பஸ்ஸுக்கு இங்கேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ் சேர்த்து விட்றாங்க. காலைல 5 மணி 6 மணிக்கெல்லாம் காலேஜில் எழுப்பிட வேண்டியதாக இருக்குது. அல்லது ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வண்டி வருது, கேபு, அதுவும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அவசர அவசரமாக எழுந்து போகிறாங்க. ஒரு ஆளுக்கு கிளப்பி போகிறதே கஷ்டமாக இருக்குது. கூட இன்னொரு ஆளும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ வழி அவங்களும் சுத்தமாக ஆகிட்டு ரெடியாக வந்துட்டுலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களானாக்கா அதில் சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கேட்குறது ஒன்று தான். நல்ல விஷயமா இருந்தாக்கா நல்ல விஷயத்தை முடிச்சுட்டு வந்து குளிக்கக்கூடாது. கெட்ட விஷயம்னு நினச்சிங்கன்னா முடிச்சுட்டு வந்தோன்னு குளிக்கணும். இவ்வளோதாங்க. உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் அடக்கி ஆளணும், சில விஷயங்கள் தொடரணும். உணர்வுபூர்வமாக ஒப்பாரி வைக்கிறாங்க, அதை அடங்கப்படணும். அது தண்ணியை ஊற்றி ஒப்பாரிக்கு போயிட்டு வந்து அந்த குரலை கேட்டு வந்தாங்கன்னா அந்த ஒப்பாரிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிச்சுட்டு அந்த உணர்வுகளை அடக்கியே ஆளணும். காமம் அடக்கத்துக்குரியது, தொடரக்கூடியதில்லை. அதனால் அதை தண்ணியை ஊற்றி அணைக்கணும். மகிழ்ச்சி, இதுவும் மகிழ்ச்சி தான். ஆனாலும் ஒரு சந்தோஷமான ஆட்டம் பாட்டம் போட்டு ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வரோன்னா அந்த மகிழ்ச்சி அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். இது மகிழ்ச்சியான விஷயம்தான், நல்ல விஷயம்தான் அப்படின்றதுனால குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அடக்க வேண்டிய உணர்வு மிதமிஞ்சி போயிடக்கூடாது, தொடரக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. முக்கியமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நோயாக இருந்தாலும் உணர்வானாலும் ஸ்ப்ரெட் ஆகும். நோயும் உணர்வும் ஸ்ப்ரெட் ஆகும். பரவு தன்மை கொண்டது. அதை தான் தீட்டுன்னு சொல்கிறோம். பரவும் தன்மை கொண்டதை தீட்டு என்போம்.
சரியான வார்த்தையில் சொல்லணும்னா பரவும் தன்மை கொண்டது தீட்டு என்போம். எதெல்லாம் பரவக்கூடாதோ அதெல்லாம் குளிச்சுட்டு தான் தீட்டை கழிச்சிட்டு தான் போகணும். எதெல்லாம் பரவலாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் குளிக்கக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். வீட்டில் அம்மா இருப்பாங்க, பொண்ணு இருக்கும், தங்கச்சி இருக்கும், அக்கா இருப்பாங்க, மச்சான் இருப்பான், மைத்துனர் இருப்பான், இப்படி பல பேர் இருக்கிற இடத்துல நம்ம உடம்புல இருந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. எது? அந்த உணர்வு. அதனால் குளிச்சுட்டு வந்து நம்மளை சாந்தப்படுத்தணுங்கிறது தான் இது. ஆக தவறான விஷயம் இல்லை. உணர்வுகளை அடக்கி ஆளக்கூட ஒரு வழிமுறைக்கு பேர் குளியல். நன்றி, வணக்கம்.